உங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும், நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை குறையவே கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற அன்பு குறையவே கூடாது. நீங்க எப்பவும் அப்படி இருங்க. ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பவதியானதை கண்டபோது தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணினாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது. இந்த ஆகார் யார் அற்பமா நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, எஜமாட்டிய அற்பமா நினைக்கிறாங்க. எஜமாட்டியா அற்பமா நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான ஒன்று. தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு, அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தருக்கு இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே அவங்க மற்றவங்களை என்ன பண்றாங்களாமா, அற்பமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்லுவான், நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாரு. நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு. நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைகுடமா தான் இருக்கணும். நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க அசையக்கூடாது, நீங்க ஆடக்கூடாது. என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க அப்படியே ரொம்ப காமா இருக்கணும். நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி தான் இருக்கணும். உங்களுடைய தோற்றங்கள் சில நேரத்தில் மாறலாம். சிலர் வறுமையா இருப்பாங்க. ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க, வாயெல்லாம் ஒட்டி, நெஞ்செல்லாம் தெரிஞ்சு, எலும்பு கூட எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் கண்ணமெல்லாம் கொஞ்சம் அழகாய், கொஞ்சம் நல்லாவாங்க. நம்முடைய தோற்றங்களிலே மாற்றம் வரலாம், ஆனா நம்முடைய கேரக்டர்ல மாற்றம் வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும், நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை குறையவே கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற அன்பு குறையவே கூடாது. நீங்க எப்பவும் அப்படி இருங்க. ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த ஆகார் தனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சுன்ன உடனே, தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்ன உடனே எல்லாரையும் அவங்க என்ன பார்த்துறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்பமா நினைச்சாங்க. அது வரைக்கும் இவங்க வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயாச்சு, அவ்வளவுதான், குழந்தை பாக்கியம் இனி கிடைக்காதுன்ற அளவுக்கு அவங்க அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, இவங்க அற்பமா நினைச்சதுனாலயோ தெரியல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி சாராளை கர்த்தர் கடாட்சித்து, கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அதனால கர்த்தர் அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 1வது 2வது. கீலேயாத்தியான யெப்தா பலாத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். அடுத்த வசனம், கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களையும் பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். ஹலோ, யாரு? அப்பொழுது யெப்தா தன் சகோதரனை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூட்டிக் கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். நீங்க அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். 1வது வசனம், கீலேயாத்தான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன், கீலேயாத் அவனை பெற்றான். அப்படின்னா இங்க இருக்கிற இந்த யெப்தா யார் அப்படின்னு சொன்னா, இவன் சரியான ஒரு ஃபேமிலி இதுவா வரல. அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி இப்போ வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபேமிலி, கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு பின்னணியில பிறந்தவன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா அப்படி இருந்தாங்க, குடும்பம் அப்படி இருந்துச்சு, வம்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கு இப்ப பெத்த பிள்ளை என்ன பிரச்சனை?
பிள்ளை என்ன பண்ணுவான்? அம்மா அப்படின்றதுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான்? அப்பா அப்படின்றதுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான்? பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பார்க்குறவங்க அத்தனை பேரும் என்ன சொன்னாங்களாமா, உங்க ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலி இல்ல, உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் இல்ல, நீங்க எப்படி இந்த இடத்துல வந்து நிக்கலாம்னு சொல்லி அவனை ரொம்ப அற்பமா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய யுத்தத்துல இந்த யெப்தாவுக்கு ஆண்டவர் ஒரு தனி இடத்தை கொடுத்து அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றி, அற்பமாய் நினைக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் இந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ கேரக்டர் வைஸ்ல, நம்முடைய ஃபேமிலியினுடைய கேரக்டர் வைஸ்ல கூட நம்மள நிறைய நேரத்தில் அற்பமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்க அற்பமாய் நினைக்கப்படுவது நல்லது. அற்பமாய் நினைக்கப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் கிருபையாய் ஆமென் ஆமோதிக்கிறவர்கள் நாங்க நம்புறோம். இப்போ அந்த பிள்ளையை அற்பமாய் நினைக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு உயர்வை தருவாராக. அற்பமாய் நினைக்கப்படுகிற அந்த சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு உயர்வை தருவாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus.